Hi friends, welcome to Maulidhan Fun Bros. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என் செகண்ட் சிஸ்டரோட வீட்டில் தான். அவங்க வந்து கோவில் ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. சரி போகலாமா வேண்டாமாங்க 2 டவுட்டில் இருந்தோம். வேண்டான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். அப்புறம் திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து எஸ்டர்டே நைட் வந்து சரி கிளம்புங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நைட் 12 தான் வந்து சேர்ந்தோம். அப்புறம் அக்கா பொண்ணுக்கு வந்து பர்த்டே கரெக்டாக சேம் டே கோவில் ஃபெஸ்டிவல் அண்டு பர்த்டே வந்து ஒரே நாளில் வந்துருந்துச்சு. சரி அவங்க வந்து பர்த்டே எப்போதுமே வீட்டில் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கேக்கெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டா குழந்தைங்களுக்கு. வெளியே தான் அவுட்டிங் தான் போவாங்க, எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க. சரி இந்த டைம் கிட்ஸ் எல்லோரும் ஒரே நாளில் மீட் பண்ணுறனால இந்த டைம் வீட்லேயே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம், கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் சொன்ன மாதிரியே டிவி கலரில் கேக் வாங்கிட்டோம். நான் வீடியோ எடுக்கிறேன்னு தான் சொன்னேன். இதாக பாருங்கள் பர்த்டே கேலோட சிஸ்டர் அந்த ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. உடனே ஓடி போய் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவங்க குட்டி யார் பார்த்தீங்கன்னா இதாக இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவளோட சிஸ்டர் தான். இவன் பேர் வந்து கிருத்திவிக்கு. அவனோட தங்கச்சிக்கு வந்து இன்னும் பேர் வைக்கல, குட்டி பாப்பா அது. இப்போ பாருங்கள் கேக்கு கட் பண்ண எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் ஓடி வந்து நின்றுட்டாங்க. இங்கே இருக்கிற குட்டீஸ் எல்லாம் யார் யாருன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொருத்தராக யார் யாருன்னு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். வாங்க கேக் கட் பண்ணலாம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சுங்க. சரி கோவில் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். சரி சாமியை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். வந்துட்டு கம்பத்துக்கு வந்து உப்பு மஞ்சள்லாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் நான் பர்த்டேக்கே நாங்கள் அவங்க அத்தை அப்புறம் நான் எல்லாருமே வந்து போட்டுட்டு அப்படியே போய் சாமியை பார்த்துட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஃபுல்லாக கம்பத்தை சுற்றி ஃபுல்லாக உப்பு எல்லாமே போட்டுட்டு சாமியை பார்க்க போயிட்டோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு ஊர்வலம் எடுத்துகிட்டு போவாங்க. அது நான் லைவில் போட்டாலும் போடுவேன், பார்க்குறவங்க பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த டைமில் வந்தால் தாங்க சாமியை பார்க்க முடியும். ஆனால் முக்கியமான பிளேஸில் பார்த்திங்கன்னா சாமி வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலௌட் இல்லை, அதனால் நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி இது அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த சாமியை மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் அக்கா பொண்ணு எல்லாருமே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதாவது குக் பண்ணுறக்கு. இங்கே பார்த்தீங்களா எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கல்ல, அதனால் ஒரே குசி. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி எல்லோரும் ஒரே டைமில் மீட் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் லெமன் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் போட்டேன். ஜூஸ்னு சொன்னதுமே எல்லாம் குடுன்னு ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மிச்சர் வைப்பாங்க டெய்லியும், அதனால் குருவியெல்லாம் வந்து பழகிடுச்சு. அது அப்படியே வந்து இதில் தங்கிடுச்சு. குட்டி குட்டியெல்லாம் குருவி நிறையா இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அப்புறம் லஞ்ச் எப்படியோ ரெடி பண்ணிட்டாங்க. புளிக்குழம்பு, ரசம், அப்பளம், பாயாசம், பஜ்ஜி, அப்புறம் ஸ்வீட்டு எல்லாமே செஞ்சுட்டாங்க. எப்படியோ எல்லாம் ஒரு பிடி பிடிச்சாச்சு ஒட்டுக்கா உட்காந்து. இந்த மாதிரி குட்டி பாப்பா பாக்குறியா? உன்னோட தங்கச்சியா? சரி சாமி, என்னோட தங்கச்சி சொல்லி. உன்னோட தங்கச்சியா?